ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து எந்த ரெசிபி வீடியோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம பாமனில் போய் ஹோல்சேல் கடையில் கருவாடு வாங்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான கருவாடு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள். நான் வந்து ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு. நீங்கள் அந்த லொக்கேஷனில் போய் கருவாடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எப்போவுமே அங்கே தான் போய் வெளிநாடு கொடுத்து விட்றதா இருந்தாலும் சரி, ஆந்திராவுக்கு கொடுத்து விட்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நாங்கள் அங்கே போய் தான் வாங்குவோம். லோக்கல்லாம் எங்கேயுமே வாங்க மாட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம டைரெக்டாக பாமன் போயிடணும். பாமன் பிரிட்ஜு இறங்குனதோட பாமன் ஊர் வரும். ஊர் வந்ததுக்கப்புறம் ரைட் சைடு வந்து திரும்பினோம் அப்படின்னா 2 பாதை வரும். ரைட் சைடு திரும்பினதுக்கப்புறம் 2 பாதையில் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வரும். நம்ம வந்து ரைட் சைடு போகிற அந்த பாதைக்குள்ளே போகணும். டைரெக்டாக அந்த ரோட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நேராக போயிடணும். எங்கேயுமே நீங்கள் வளைய தேவையே இல்லை. டைரெக்டாக நேராக போயிட்டுருக்கும்போது ரெட் கலரில் பெயிண்ட் அடித்த ஒரு பில்டிங் வரும். கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கில் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங் ராணி அப்படின்னு போட்டிருக்கோம். அது உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறம் கருவாடெலாம் வெளியே காய வச்சுருப்பாங்க. அதுவே வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து கருவாடு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஓகேங்களா? இங்கே இது வந்து குட்டி கருவாடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற நேம்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து பண்ணா கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொன்ன வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். இது வந்து கார கருவாடுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க வந்து இது சாப்பிடுவாங்க. நல்லா பால் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு மீன் எல்லாமே. ரேட்டு வைஸும் நான் வந்து கேட்டு லைவாக சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். இது வந்து நகர கருவாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் வந்து வேறு நேம் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் நகர கருவாடு எவ்வளோ? 300 ஒரு கிலோ. ஓகே. இது நெத்திலி. இதில் நெத்திலி வந்து இது வந்து கலர் இதாக இருக்குது. இது உப்பு இல்லாத கருவாடா? உப்பு இல்லாத கருவாடு இந்த மாதிரி தான் இருக்குமா? அப்போ அந்த நெத்திலி எவ்வளோ? 550 பெருசு. அந்த பொடிசு பொடி நெத்திலி அந்த அது 300. அது என்ன? அது கூனி. ஓ சரி சரி. இது வந்து சீலாவா? 700 ஒரு கிலோ? ஓ சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா ஹோல்சேலாக வந்து கொடுப்பாங்க. இங்கே இந்த பாமன் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்துடுங்க. ஹோல்சேல் கடைனா இந்த கடை தான். வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணாலும். ஒரு நாள் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. வீடியோவில் ரேட் சொன்னீங்க, இங்கே வேறு ரேட் சொல்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? அம்மா வந்து நெய் மீன் சீலாக வாங்காமல் கட்டா கருவாடு தான் வாங்கியிருந்தாங்க. நல்லா மணத்த கருவாடுன்னு சொல்லுவாங்க. ஸ்மெல் பார்க்கும்போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இது வந்து குழி கருவாடுன்னு சொல்லுவாங்க. குழியில் வச்சு 45 நாள் வெளியே வச்சு எடுப்பாங்க. ஃபைனலாக நம்ம வந்து கருவாடு வாங்கி கிளம்பியாச்சு. வரும்போது சீனியப்பா தர்கா போகிற பாதையில் ஒரு நர்சரிங் இருந்துச்சு. அங்கே வந்து அஃபோர்டபுள்லையும் இருக்கும் ப்ரைஸ் எல்லாமே. அங்கே போய் கொய்யா மரம், நெல்லிக்காய் மரம், அப்புறம் வேறு ஏதோ அம்மா வாங்கியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி கொய்யா மரம் இருக்குது, கீழே இருக்குது. இது வந்து சின்ன செடியிலேயே கொய்யாக்காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மாடி தோட்டத்தில் நம்ம ஒப்பமே அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நாளைக்கு வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை நான் வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். ரொம்ப நாளாக அரைநெல்லிக்காய் செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அதையும் வாங்கியாச்சு. இந்த சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா இதை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.